நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து 2000, 1500, 3000 அப்படின்ட்டு வித் டேக்ஸோடு வரும்போது உங்களுக்கு 3000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சலூனில் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற அந்த மசாஜ், அந்த ஸ்ட்ரோக்கு, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவும், அப்புறம் ஸ்கின் வந்து நல்ல டைட்டனும் ஆகும். எனக்கு வந்து நான் வீட்டிலே பண்ணணும், எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணு, சலூனுக்கு போக முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதத்தில் 2 வாட்டி நீங்கள் ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதாவது 5 ஸ்டெப்பு அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணணும் ஃபேஸை, அப்புறம் ஸ்க்ரப் பண்ணணும், மசாஜ் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்டீமிங் பண்ணணும், பேக் போடணும். இப்போ இந்த கிளென்சிங் மில்க்கை வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரப்பு இருக்குது. ஸ்க்ரப்பில் வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. அதாவது பேஸ் அப்படின்னு பேசிக்கான ஸ்க்ரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் ஸ்க்ரப் இருக்குது, ஆல்மண்ட் ஸ்க்ரப்பு, அப்புறம் வால்நட் ஸ்க்ரப்பு. இதை தவிர ஹர்ப்ஸ்லேயும் நிறைய ஸ்க்ரப் இருக்குது. என்னையை கேட்டால் நான் வந்து சுகர் ஸ்க்ரப்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்பேன். ஏன்னா நம்ம பர்சனலாக பண்ணும்போது சுகர் ஸ்க்ரப்பை வச்சு நம்ம மசாஜ் கொடுக்கும்போது சீக்கிரம் கரைஞ்சிரும், ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வராது. அப்போ வால்நட்டு, ஆல்மண்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வந்து கிரானியூல்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், வுட்டு டைப்பில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் என்ன ஆகும், ரேஷஸ் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சுகர் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மசாஜ் பண்ணுவோம். இப்போ மசாஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கின்ல வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அவுட்வேர்டில் நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். அதாவது இப்படி அவுட்வேர்டு, கீழிருந்து மேலே கொடுக்கணும். ஸ்கின்னு, அப்புறம் ஃபோர்ஹெட்டு, அப்புறம் ஐஸ், எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் இப்படியே நீங்கள் இப்படி தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் டச் பண்ணிவிட்டு மசாஜிங் க்ரீமோட வாட்டர் ஸ்க்ரப் டச் பண்ணி நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஃபேஸுக்கு வந்து நல்ல ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு நோஸ்லாம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், அப்புறம் பிம்பிள்ஸ் இருக்கும், டெட் செல்ஸ் இருக்கும். இவங்க எல்லாமே வந்து வீட்டில் ஸ்டீமர் இருந்ததுன்னா ஃபேஸை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் வந்து எனி ஃபேஸ் பேக், பவுட்ரு ஃபேஸ் பேக் இருக்குது, க்ரீமி ஃபேஸ் பேக் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மசாஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஃபேஸை மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை போய் வாஷ் பண்ண போயிடுவாங்க. அப்படி செய்யாதீங்க. எப்போவுமே ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பேக் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகும் அந்த ஃபேஷியலு. நீங்கள் அவசரமாக நான் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மசாஜ் பண்ணால் மட்டுமே எனக்கு போதும், ஸ்கின் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபேஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து போஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்து ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்படியே ரொம்ப ஹோல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே மசாஜ் பண்ணிவிட்டு பேக் போட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பேக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்கோடு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஷியலும் பண்ண மாட்டாங்க, கிளென்சிங்கும் பண்ண மாட்டாங்க, மசாஜும் பண்ண மாட்டாங்க. வெறும் பேக் மட்டும் போட்டுட்டு தூங்கிட்டு நைட்டு பேக் போட்டு காலையில் தான் எந்திரிச்சு அதை வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்ல நிறைய கோடாக விழுந்துடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில சலூனில் போய் நான் ஃபேஷியல் பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்ததுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில சலூனில் பண்ணேன், எனக்கு ரிசல்ட்டே வரல, அடுத்த நாள் நான் வந்து கருத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, வால்நட் ஸ்க்ரப்பு அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஸ்க்ரப்பு இது எல்லாமே வந்து ரொம்ப கிரானியூல்ஸாக இருக்கும்.
அது வந்து ஃபேஸை வந்து பட்டு பட்டு தேய்க்கும்போது ரொம்ப கரகரகரன்னு தேய்க்கும்போது என்ன ஆகும், ரேஷஸ் ஆகி செவந்துட்டு 2 ஆர் 3 டேஸ்க்கு அப்புறம் கருத்து போயிடும். ஸோ 5 ஸ்டெப்பு தான்: கிளென்சிங், அப்புறம் ஸ்க்ரப்பிங், மசாஜிங், ஸ்டீமிங், பேக்கு. இதுக்கு இடையில பிளாக் ஹெட்ஸ் ஆர் ஒயிட் ஹெட்ஸ் வந்து நோஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. ஃபேஷியல் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகி ஃபேஸில் வந்து க்ளோ கிடைக்கும். டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். எஸ்பெஷலி வந்து ஃபேஷியல் வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது ஃபேஸ் நல்ல க்ளோ கிடைக்கும். சில இடத்துல வந்து கோல்டன் ஃபேஷியல், பிளாட்டினம், சில்வர் ஃபேஷியல் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை என்னைய கேட்டால். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் வந்து அது பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, அந்த கோல்டு, அப்புறம் வந்து பிளாட்டினம், சில்வர் இது எதுவுமே நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே போகவே பெனட்ரேட்டே ஆகாது. அப்போ எப்படி நம்ம வந்து கோல்டன் ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவோம்? ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. க்ரீம்ஸ் வந்து வேணால் ஸ்கின்னுக்குள்ளே நல்லா பெனட்ரேட் ஆகும். அரோமா ஃபேஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோமா ஆயில் வேணாலும் ஸ்கின்ல வந்து பெனட்ரேட் ஆகும். மற்றபடி கோல்டு, சில்வர், ஆல்மண்டு, பிளாட்டினம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்த மெட்டலுமே நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே பெனட்ரேட்டே ஆகாது. அது தயவுசெய்து பண்ணவே வேண்டாம். அது தேவையே இல்லாதது. நார்மல் ஃபேஷியல் இல்லைன்னா அரோமா ஃபேஷியல் பண்ணிக்கோங்க.